கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அமுதாராணி. நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். டிசம்பர் மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. ஸ்டொமக் கொஞ்சம் பெயினாக இருந்தது. டாக்டர் கன்சல்ட் பண்ண போனோம். அப்புறம் டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு, உங்களுக்கு கட்டி இருக்கலாம், நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து உடனே எடுக்கலை. நான் சரி அன்பரின் பாதத்தில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜான்வரி வந்து ப்ரேயருக்கு வந்தேன் நான். அப்போ எனக்கு வாக்குத்தத்த வசனம் வந்து ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரு. நான் அதை ஜெபிச்சுட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தேன். அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லை. கர்த்தர் எனக்கு கிருபையாக எல்லாவற்றையும் நார்மலாக்கி கொடுத்தார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் சந்தான்ராஜ். நான் போரூர்லேருந்து வரேன். மே மாதம் அன்றைக்கு செக் பண்ணும்போது வயிற்றில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு டாக்டர் செக் பண்ணும்போது கிட்னியில் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போன மாதம் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் வந்து எனக்கு சொன்னார், வயிற்றில் இருக்கிற எந்த வியாதியும் இருக்காது, உனக்கு எல்லாமே குணமாக்குவார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் எல்லாம் செக் பண்ணேன், எந்த வியாதியும் இல்லை, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கரங்களை தட்டுவோமா. என்னுடைய பெயர் மார்க் ரிச்சர்டு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். எனக்கு வந்து போன மாதத்தில் சுகர் வந்து 550 ஆகிடுச்சு. 550 ஆகிட்டதோடனே போய் நாங்கள் ஒரு மருத்துவமனையில் செக் பண்ணும்போது உனக்கு 2 கிட்னியுமே ஃபால்ட் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஐயாவுடைய ப்ரேயருக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் ஜெபம் கேட்டோம். ஜெபம் பண்ணினாங்க. காலையில் அதிகாலை வேலையில் ஐயாவுடைய பிரசன்னத்தை கேட்டுட்டு தான் நான் எங்கேனாலும் போவேன். அப்படியே எங்கள் உள்ளம் உடைஞ்சு போயிடுச்சு. என்ன செய்யறதுனே தெரில. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்ற தலைப்பில் ஐயா பேசினார். ஐயாவோட பிரசங்கத்தை கேட்டு போய் வேற ஒரு மருத்துவமனையில் செக் பண்ணதில் உனக்கு கிட்னியே ஃபால்ட் இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். நேற்று தினத்தில் போய் சுகர் செக் பண்ணோம். நேற்றும் கிட்னி டேமேஜே இல்லை, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். 550 இந்த சுகரு 250 வந்தது. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நான் இருக்கிறது புல்லாப்புரம். எனக்கு கடந்த 6 மாதங்களை முன்ன உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்துருந்தேன். இவங்க சொன்னாங்க, சரி நான் வேலை செய்கிற இடத்துக்கு ஒன்று இட்டுன்னு போகிறேன். நாங்கள் அவங்க கூட போனனால டாக்டர் பரிசோதித்து இவங்களை தனியாக கூப்பிட்டு 2 மாதமோ அல்லது 1 மாதம்தான் இவர் உயிரோடு இருப்பார், அதுக்கப்புறம் இறந்துடுவார். அவர் என்ன கேட்குறாரோ அது கொடுத்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் மக இந்த இடத்துக்கு வந்து ஸ்டீஃபன் ஐயா ஜெப கூட்டத்தில் வந்து மாதம் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க, டேடி ஸ்டீஃபன் ஐயா ஜெப கூட்டத்துக்கு போகலாம். நம்ம வந்த இதே இடத்துல உட்காந்தேன். வீட்டில் சொல்லிட்டேன், எப்போ என்னால் முடியலையோ உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி என்னை வீட்டுக்கு இட்டுன்னு போங்க, அப்படின்னு தான் நான் வரேன்னு. சரின்னு சொல்லி வந்தாங்க. பாடெல்லாம் பாடும்போது கேட்டேன், சாட்சி சொல்லும்போது கேட்டேன். ஐயா வந்து வார்த்தையை தொடர்ந்துங்கனாங்க. நல்ல வார்த்தைகள்லாம் கேட்க இன்ட்ரெஸ்ட் ஓவர் ஆகி போச்சு. உட்காந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டேன். 1 மாதமாக தண்ணி கூட குடிக்காமல் இருந்த வீட்டில் எது சாப்பிட்டாலும் வாமிட். இங்கே வந்து சாப்பிட்ட பிறகு எனக்கு வாமிட்டு வரல. தேவன் பெரிய அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரேணுகா. நான் நுங்கம்பாக்கத்துலேருந்து வரேன். என்னோடய பிரதர் வந்து 48 இயர்ஸ் ஓல்டு. அவனுக்கு வந்து சடனாக வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் டயக்னைஸ் பண்ணாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டேன். நான் அப்போது வந்து அன்பரின் பாதத்தில் வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேயும் ஒரு பிரதர் இதே டெஸ்டிமனி சொன்னாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது, ஆனால் சர்ஜரி இல்லாமலே ஆண்டவர் சுகப்படுத்தினாருன்ட்டு. நான் அப்போவே பொருத்தனை பண்ணிக்கிட்டேன், என் பிரதருக்கும் சர்ஜரி இல்லாமல் ஆண்டவர் சுகமாக்கினார்னா நான் வந்து டெஸ்டிமனி சொல்லுவேன்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குவிக் சிடி ஸ்கேனில் அவனுக்கு பிளாக் இல்லாதபடிக்கு மருந்துலேயே சுகப்படுத்தலான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன். செகண்ட் வந்து நான் வந்து ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணதுனால என் குழந்தைக்கு குறைவு இருந்தது கண்ணில். டாக்டர் சொன்னாங்க, இந்த ரிலேட்டிவில் மேரேஜ் பண்ணால் கண்ணில் வந்து விஷன் வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8 வயசு தான் நாங்கள் கண்டுபிடிச்சது. நான் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போகாமல் நான் வசனத்தை மட்டும் அறிக்கை பண்ணி நான் பாஸ்டருக்கும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. நானும் ப்ரேயர் பண்ணேன். பிரதர் எனக்கு அங்கிள் சொன்னார், எதுவுமே நடக்காது, சுகம் ஆகிடும் கண்கள். ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் திருப்பி செக்கப் போகும்போது அவனோட விஷனுக்குள்ள எதுவுமே விஷன் குறையாத படிக்க அப்படியே மெயின்டைன் ஆகிடுச்சு. நான் நம்புகிற ஆண்டவர் அவனுக்கு புது கண்கள் கொடுத்துட்டாரு. நான் அதுக்காக சாட்சியாக நிற்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு பித்தப்பையில் கல்லுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போனாக்கா
பித்த பைய அழுகி போச்சு. ஒரு மாதமாக இந்த சைடில் ஒரு டியூப் வச்சுட்டாங்க. ஒரு மாதம் கழித்து தான் இந்த டியூப்பை எடுப்போம். அதில் அந்த அழுக்கு சீழெல்லாம் வந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும், இல்லைன்னா திருப்பியும் அது இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னாங்க. நாங்கள் எப்போ மாதம் அன்பரின் பாதருக்கு வருவோம். சரி, இந்த டியூபோடு போன மாதம் கூட்டின்னு வந்துட்டான் அவரை. டியூபோடு கூட்டின்னு வந்து, ஐயா உனக்கு இந்த இதோட தீர்ந்து போச்சு மகனே எல்லாம்னாரு. அதே மாதிரி போய் 3ஆவது நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டியூப்பை 15 நாளே எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு. கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஜான்சன் சத்யகுமார். நான் பெங்களூர் பட்டணத்திலிருந்து வருகிறேன். எனக்கு 2 வருடமாக மூச்சு இறைக்கும். 10 அடி கூட என்னால் நடக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன். மாடி படி ஏற முடியாது. இப்படி இருந்த சமயத்தில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணும்போது அவங்க இசிஜி மற்றும் எக்ஸ்ரே ஆஞ்சியோகிராம் எல்லாம் பண்ணப்போ எனக்கு 3 வால்வு பிளாக் ஆகிருக்கிறதுன்றது கண்டுபிடிச்சாங்க. உடனே நாங்கள் அங்கேருந்து சென்னைக்கு வந்து MMM, செட்டிநாடு ஹாஸ்பிட்டலு, சிஎம்சி, எஸ்ஆர்எம் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணோம் செகண்ட் ஒப்பீனியனுக்காக. அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் உடனே ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து க்யூவில் இருக்கிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து 3rd அக்டோபர் 3ஆம் தேதி அக்டோபர் விண்ணப்பத்தை கேட்பவரே அந்த ப்ரோக்ராம் போய் கொண்டிருந்தது. என்னுடைய மனைவி வந்து உடனே ஜப குறிப்புக்கு சொன்னாங்க. பிரதர் உடனே ஜெய்சிலி ஜான்சன் அவர்கள் தன்னுடைய கணவனுக்காக ஜபிக்க சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் தாமே இறங்கி வந்து அற்புதமாக அந்த அறுவை சிகிச்சை செய்வார். டாக்டருடைய கரத்தை மறைத்து அவரே அற்புதம் செய்வார், நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்து டாக்டருடைய கரத்தை மறைத்து நீரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. பழைய இருதயத்தை எடுத்து போட்டு நவமான புதிய இருதயத்தை பொருத்துவேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் அவருக்கு ஒரு புதிய இருதயத்தை பொருத்தி அதிசயத்தை விளங்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதே போல் என்னுடைய ஆப்ரேஷன் நல்ல முறையிலே நடந்தது. எனக்கு இன்று வரையிலும் மூச்சையும் இறைக்கிறது கிடையாது, எதுவும் கிடையாது. நான் வந்து நல்லா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குமாரன் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தான். 4 மாதத்துக்கு முன்பாக அன்பரின் பாதத்தில் வந்து பிரதரிடம் சொல்லி ஜெபிக்க சொன்னோம். அவர் ஜெபித்தார். அடுத்த நாளே அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. ஆகவே கர்த்தர் பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்திருக்கார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினை ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல போகிறீங்க? என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது, அவங்க பிரச்சனை எனக்கு தெரியாது, எல்லாமே உமக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்று தேவ சமூகத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த ஆலயத்தில் நிறைய காளைகளை பலி செலுத்தி, ஆயிரக்கணக்கில் காளைகளை பலி செலுத்தி ஒரு நீண்ட ஜெபம் ஒன்று ஆலயத்திலே பண்ணினான். அன்றைக்கு இவன் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துட்டான். அன்று ராத்திரியிலே என்னைக்கு ஆலயத்தில் ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி நீண்ட நேரம் ஜெபம் பண்ணினானோ, அன்று ராத்திரியிலே ஆண்டவர் அவனை சந்திப்பதற்காக
தரிசனத்தில் அவன் இருக்கிற அந்த கிபியோனுக்கு போனான். போய் சாலமோனை பார்த்து, சாலமோனே, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று கேட்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பலிகளை செலுத்தி ரொம்ப நேரம் நீ அந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணினாய். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால நான் ஏதாவது உனக்கு செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் நேரம் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்ப உங்களுக்கு என்ன வேணும், நீங்க விரும்புகிறதை என்னிடத்துல கேளுங்க, நான் கொடுக்க போறேன். அப்ப சாலமோன் என்ன தெரியுமா கேட்டான்? அன்னைக்கு அவனுக்கு ரொம்ப அத்தியாவசியமாய் தேவைப்பட்டது என்னன்னா, அவன் சின்ன வயசுல ராஜாவாயிட்டான். எக்கச்சக்கமான ஏராளமான ஜனங்கள் அவனுடைய ராஜ்யபாரத்திற்கு கீழே இருக்கிறார்கள். ஆனால் இவனுடைய வயது சிறிது, இவனுக்கு அனுபவங்கள் குறைவு. அரசியலிலே, அரசாட்சியிலே இவனுக்கு அனுபவம் இல்லை. ஏன்னா சின்ன வயசு. அப்ப இந்த சின்ன வயசுல அனுபவம் இல்லாத அவன் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க, நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க, இல்லைன்னா என்னால முடியவே முடியாது, எனக்கு ஞானத்தை தாரும். இந்த ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு நல்ல ஞானம் வேணும். இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய மகிமையான ஸ்தானத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அதனால இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தந்தரணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்ட ஞானத்தை உனக்கு கொடுப்பேன். உன் காலங்களிலேயும் சரி, இதுக்கு முன்னாலேயும் சரி, எந்த ராஜாக்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஞானத்தையும் ராஜரீக அபிஷேகத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். அது மட்டுமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியாக நிற்பதில்லை என்று சொல்லுவான். அப்படின்னா உன் காலத்துல ஒன்ன போல ஒரு ராஜா யாரையும் பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு யூனிக் ஒரு அனாயிண்டிங், உனக்காக ஒரு தனிப்பட்ட அபிஷேகத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்காக ஒரு விசேஷித்த ஞானத்தை நான் கொடுக்கிறேன். கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை அவனுக்கு கொடுத்தாரு. அவன் கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை கேட்கல, நன்மை தீமை என்னென்று வகையறுக்கத்தக்க ஞானமுள்ள ஒரு சின்ன இருதயத்தை தாரும் என்று கேட்டான். இருதயம் எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு தான் இருக்கிறோம். ஞானமுள்ள இருதயத்தை, அப்படின்னா அந்த இருதயம் நிரம்பத்தக்கதான ஞானம். பாருங்க, உங்களுடைய ஒரு மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு தெரியுமா இருக்கு? இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் அவனுடைய ஹார்ட். அந்த ஹார்ட்டை நிரப்புற ஞானம், அதுதான் இந்த வசனம், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஆனா ஆண்டவர் எப்படி கொடுக்காருன்னு தெரியுமா? கடற்கரை மணலத்தனையான ஞானம். நம்ம ஆண்டவர் நம்ம கேட்கறத அப்படியே கொடுக்கிறவர் இல்லை. நாம் நினைக்கிறதற்கும், வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், எதிர்பார்க்கிறதற்கும், ஜபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீ எதிர்பார்த்தது ஒண்ணுன்னா ஆண்டவர் 3 கொடுப்பார். நீ 50,000 ரூபாய் சம்பளத்துல வேலை எதிர்பார்த்தியன்னா ஆண்டவர் 1.5 லட்சம் சம்பளத்துல கொடுப்பார். நீ 1 லட்சத்துல எதிர்பார்த்தியன்னா 3 லட்சம் பெர் இயர் அல்ல, பெர் மந்த் ஆண்டவர் கொடுப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரை துதிச்ச அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரொம்ப மகிமையா வந்து நின்று, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்கிறார். உங்களை பார்த்து கேட்கிற, உனக்கு என்ன வேணும், இது சரியான தருணம், பயன்படுத்தி கொள்ளுங்க. நீ பிராக்டிக்கலா அனுபவிக்கிற பிரச்சனை என்ன? அவனுக்கு அன்னைக்கு பிராக்டிக்கல் பிரச்சனை என்ன? அவனை நம்பி பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை ஞானமாய் அவன் நடத்துவதற்கு அவனுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயம் வேண்டும். அதை கேட்டான். ஆனால் அதையும் கொடுத்து, அது கேட்டது மாதிரி இல்லை, கடற்கரை மலத்திலான ஞானத்தை கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யங்கள், மகிமை, பெயர், புகழ் அத்தனையும் அவனுக்கு கொடுத்து, உன்னோட போல ஒரு ராஜாவை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஜாதி ஜனங்கள் பேச நல்ல பெயரையும் புகழையும் அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு சின்ன வயசுல படித்து முடிச்சுட்டு வந்தோடனே இப்போ எல்லாம் பிள்ளைகளுக்கு சாஃப்ட்வேரில் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு சம்பளத்தை மாதம் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் அந்த சம்பளத்தை எல்லாம் நிறைய பிள்ளைகள் விரயம் பண்ணிடுறாங்க. தேவையில்லாத களியாட்டங்களுக்கு கொண்டு போய், தேவையில்லாத இடங்களிலே கொண்டு போய்.
அப்படியே நல்ல முத்துக்களை கொண்டு பன்றிகளுக்கு முன்னால் போடுகிற மாதிரி ஆண்டவர் கொடுத்த முத்து போன்ற ஆசீர்வாதங்களை கேவலமான பன்றிகளுக்கு முன்னால் போட்டு எல்லாத்தையும் விரயம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவனுடைய கண்ணீரை கண்டு பொறுப்புள்ள பிள்ளையாய் உன் பிள்ளையை மாற்ற விரும்புகிறேன். உன் புருஷனை பொறுப்புள்ள ஒரு புருஷனை மாற்ற விரும்புகிறான். ஒரு பொறுப்பே இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவி பிள்ளை என்ற ஒரு பொறுப்பே அந்த மனுஷனுக்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீ கண்ணீரோடு வந்திருந்தேன்னா இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியை கர்த்தர் அவருக்கு கொடுத்தாரு. ஏன் மனைவி, ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிற ஒரு விசேஷித்த மாற்றம் இன்றைக்கு இரவிலே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலர் கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்குவேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா எங்கள் அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்குவேன். ஒரு முறை ஒரு வாலிப மகள் ஜெபிக்க வந்தா. அப்போ நான் அவள்கிட்ட கேட்டேன், எதுக்காக மகளை ஜெபம் பண்ணனேன்னு கேட்டேன். அப்போ சொன்னா, எனக்கு நிறைய கனவுகள் இருக்கிறது, அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை தரணும்னு சொன்னேன். பொதுவாக பிள்ளைங்க வருவாங்க, ஜெபம் பண்ண கேட்பாங்க, என்ன ஜெபம் பண்ணேன்னு கேட்டால் எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், கவர்மெண்ட்டில் வேணும், இல்லைன்னா வெளிநாட்டில் வேணும், அமெரிக்காவில் வேணும், இல்லைன்னா உள்ளூர்லேயே வேணும், அரசாங்கத்தில் வேணும், பேங்கில் வேணும், ரயில்வேல வேணும், இப்படி கேட்குறது நான் கவனிச்சிருக்கிறேன். ஆனால் இவன் சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கையில் நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கிறது, அது எல்லாத்தையும் நிறைவேற்ற எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும். நான் கேட்டேன், உன்னுடைய ஆசைகள் என்னென்னு 1-2 சொல்லு பார்க்கலாம், நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் உனக்காக ஜெபம் பண்ணினேன். அவள் சொன்ன பொழுது என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷம், அந்த பிள்ளையை பார்த்து கையெடுத்து கும்பிடணும் போல இருந்துச்சு. அவள் சொன்ன, அங்கிள், எங்கள் அப்பா சைக்கிளில் மிக்சர் வியாபாரம் பண்ணி என்னை படிக்க வச்சார். சைக்கிளில் போய் கடையாக போய் ஊராக போய் மிக்சர் வியாபாரம் பண்ணுவார். காலையில் ஒரு சட்டி நிறைய கஞ்சி குடிப்பார். எங்கள் அப்பாவுக்கு தோசை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாலாம், நான் ஓடுற ஓட்டத்துக்கு அலைச்சலுக்கு இது எனக்கு தாக்கு பிடிக்காதுமா, இந்த இட்லி தோசை எல்லாம், ஒரு சட்டி நிறைய எனக்கு கஞ்சியை கொடுன்னு சொல்லி முந்தின நாளே எங்கள் அப்பாவுக்காக எங்கள் அம்மா பழங்கஞ்சி ஆக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சட்டியில் கஞ்சி, ஊறுகாய், இதுதான் அவருடைய காலை ஆகாரம். நல்லா மோர் விட்டு கஞ்சியை குடிச்சிட்டு பாட்டு கிளம்பி போவார். பகலெல்லாம் எனக்காக சுற்றுவார். சில நேரங்கள் அன்னைக்கு வியாபாரம் இல்லைன்னா ராத்திரி நேரத்தில் எங்கள் அப்பா வாட்ச்மேன் டியூட்டி பார்க்க போவார். சொன்ன அவளை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறேன், நான் நல்லா படிக்கணுன்றதுக்காக எங்கள் அப்பா வெயிலெல்லாம் வெயில் மழைன்னு பார்க்காம அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். எங்கள் அப்பா சைக்கிள்லேயே தன்னுடைய காலத்தை ஓட்டிகிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பாவை காரில் உட்கார வச்சு வலம் வரணுன்னு எனக்கு ஆசை. எங்கள் அப்பா சைக்கிளே ஓட்டிகிட்டு இருக்காரு, அவருக்குன்னு ஒரு கார் வாங்கி கொடுக்கும், ஒரு டிரைவர் போடணும். எங்கள் அப்பா ராஜா மாதிரி உட்காந்து டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்து சந்தோஷமாக எங்கன்னா போகணுமா, இங்கே பாப்பா அங்கே போப்பான்னு சொல்லணும். எனக்கு ஒரு ஆசை என்று சொன்னேன். அடுத்து சொன்னால், எங்கள் அம்மா அப்பா கொண்டு வர கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனம் பிடிச்சி வச்சு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஃபீஸ் கட்ட எங்கள் அம்மா படுற பாடு. சில நேரங்களில் அப்படியும் காசு இல்லைன்னா அம்மாவுடைய மூக்குத்தி முதற்கொண்டு, அம்மாவுடைய கம்மல் முதற்கொண்டு எல்லாம் மார்வாடி கடைக்கு போயிடுச்சு. ஒன்றை கூட மீட்க முடியல, வட்டி கட்டி பார்த்த மீட்க முடியல, எல்லாம் முங்கி போச்சு. எங்கள் அம்மாவுக்கு நிறைய நகை வாங்கி போட்டு எங்கள் அம்மாவை அழகு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அடுத்து என்ன ஆசைன்னு கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அவளுக்காக ஏதாவது கேட்பாளான்னு பார்த்தா ஒன்றுமே கேட்கல. அடுத்து சொன்னால், எங்கள் குடும்ப கஷ்டத்தின் நிமித்தம் நாங்கள் வாடகை கொடுக்கறதுக்கு ஒரு 4 நாள் லேட் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டு ஓனர் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று பயங்கரமாக கேவலமாக கத்துவார். நிறைய பேர் குடித்தனம் இருக்கிற இடத்துல எல்லாரும் எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி அற்பமாக பார்ப்பாங்க. அவ்வளோ நாங்கள் வாடகை வீட்டை கஷ்டப்படுறோம். அங்கிள், எனக்கு பெரிய ஆசை, எங்கள் அம்மா அப்பா ஒரு சொந்த வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும். இதெல்லாம் நிறைவேறினதுக்கு பிறகுதான் மீதி எதுவாக இருந்தாலும் நான் யோசிப்பேன். நான் சொன்னேன், நீ வாலிப பிள்ளையாயிட்ட, உனக்கு கல்யாணம் அதெல்லாம் ஒன்றும் ஆக வேண்டாமா, முதல்ல எங்கள் அம்மா அப்பாவை நான் சந்தோஷமாக வச்சுக்கணும். என் சந்தோஷத்துக்காக அவங்க தாங்களா மெழுகுபர்த்தி மாதிரி உருக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க உருகிறாங்க. நான் படித்து நல்ல நிலைமைக்கு அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். அவங்களுடைய தியாகத்தின் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அதனால் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகள் கேட்டாள். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அவளுக்கு சிடிஎஸில் ஒரு நல்ல பெரிய ஜாபை ஆண்டவர் கொடுத்து நல்ல ஒரு டீம் லீடராக போட்டு அதன் பிறகு அடுத்தடுத்த பதவி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் இவ்வளவு டக்குன்னு பதவி உயர்வுகள் கிடைக்காது. அவளுக்கு ஆண்டவர் அவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். அவள் முதல்ல செய்தது அவங்க அம்மா அப்பா குடியிருக்கிறதற்கு ஒரு அழகான வீட்டை வாங்கினேன். அங்கே நீங்கள் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னேன். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அந்த வீட்டை அவங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி கொடுத்து அதன் பிறகு அவளுக்கு அவங்க அப்பாவுக்கு கார் வாங்குறதுலேருந்து என்னென்ன காரியம் உண்டு எல்லாவற்றிலும் அவள் பெஸ்ட்டை பர்ஃபெக்டானதை தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்தாள். இவைகள் நிறைவேறுகிற காலங்கள் வரும் பொழுது அவளுக்கு 29 வயதாகிவிட்டது. நான் அவளுக்கு 25-26 வயசுலேயே எல்லாம் வாங்கியாச்சு. நான் சொன்னேன், மகளே இப்போ நீ கல்யாணம் பண்ணடா. இல்லைங்கள், நாங்கள் இந்த கடனை எல்லாம் தீர்க்காமல் போயிட்டேன்னா எங்கள் அப்பா அம்மா எப்படி இந்த வீட்டு கடனை அடைப்பாங்க? அவங்களால அடைக்க முடியாது. கார் கடனை அடைச்சி வீட்டு கடனை அடைச்சி அதே வீட்டில் 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறா. மேல் மாடியில் கீழே அவங்க அப்பா அம்மா வச்சுட்டு மேலே 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறா. எல்லாம் அந்த வாடகையை வாங்கிட்டு எங்கள் அம்மா அப்பா ராஜா மாதிரி உட்காந்து ராணி மாதிரி உட்காந்து வாழ தான் எனக்கு ஆசை. அவள் 29 வருஷம் வரைக்கும் தன்னுடைய வயது வரைக்கும் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் 8 வருஷங்கள் தன் தாய் தகப்பனுக்காக தியாகமாக உழைச்சி அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அவளுக்கு நேர்த்தியான குடும்பத்திலே பங்கை கொடுத்தார். சிறப்பான சுதந்திரத்தை அவளுக்கு கொடுத்து இன்னைக்கு ஜெர்மன் தேசத்தில் அவளும் அவளுடைய புருஷனும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஜாபு, நல்லபடியாக அவள் இருக்கிற அந்த ஆலயத்தில் நல்ல சர்ச்சு காரியங்கள் எல்லாவற்றிலும் முன்னில நின்று அழகா செய்யத்தக்கதாக கர்த்தர் அவளுடைய சுக வாழ்வை ஆசீர்வதித்தார். எப்பொழுதுமே பெற்றோருடைய சுக வாழ்வை நீ நினைச்சியன்னா உன் சுக வாழ்வை கர்த்தர் துடைக்க பண்ணுவார். இதுதான் பைபிள்ல உள்ள ஃபார்முலா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூத்து தன் மாமியுடைய சுகவாழ்வை விரும்பி மாமியாரை தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமியாருக்காக தன் வாலிபத்தை தியாகம் பண்ண துணிந்தாள். முதல்ல அவள் தான் தன் மாமியாருக்காக தியாகம் பண்ண நினைச்சா. அவளுடைய மாமியாருடைய சுகவாழ்வை விரும்பினாள் இந்த மருமகள் ரூத். என்ன நடந்துச்சு? ஆண்டவர் மருமகளுடைய சுகவாழ்வை கர்த்தர் விரும்பினார். மாமியாரை வச்சு மாமியார் மூலமா அவளுக்கு நல்ல ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிச்சு. அழகான உபவாசை கர்த்தர் கொடுத்தார். எப்போ உங்க பெற்றோருடைய சுகவாழ்வை நீங்க விரும்புறீங்களோ கர்த்தர் உங்களுடைய சுகவாழ்வை நடத்தி தர வேண்டியது என் ஆண்டவருடைய திட்டம். எப்போ உங்க பிள்ளைகளுடைய சுகவாழ்வை நீங்க விரும்புறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயத்திலும் நிச்சயம். பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுடைய சுகவாழ்வை விரும்புவாங்க, கண்டிப்பா தியாகம் பண்ணுவாங்க, எல்லாம் உண்டு. ஆனா சொல்லுவாங்க தெரியுமா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுண்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு பிள்ளைங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி, அவங்க அம்மா அப்பாவில இவங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத மாதிரி அது வாட்டுக்கு இந்த மிருகங்கள் நடமாடுற மாதிரி நடக்கிறதுனால அவர்களுக்கு வருகிற வாழ்க்கை துணையும் மிருக குணமுள்ளதாய் வந்து மாட்டிக்குது. அதனால வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள், வாழ்க்கையில நிறைய தோல்விகள், வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள். இன்னைக்கு இந்த வேளையில நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சுகவாழ்வை விரும்புகிறேன், என் பெற்றோருடைய சுகவாழ்வை நான் விரும்புகிறேன். அவங்க என்னை பத்தி என்னெல்லாம் கனவு காண்றாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்ற என்ன நான் ஒப்பு கொடுப்பேன். நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்கள் ஏன் தான் இவளை நான் படிக்க வச்சேன்னு தெரியலையே, ஏன் தான் இவளை இவ்வளவு தூரம் பெரிய வேலையில வச்சேன்னு தெரியலையே, ஏன்னா இது கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப யாரையும் மதிக்க மாட்டேன்ற, இப்ப சித்தப்பா வேண்டாம், பெரியப்பா வேண்டாம், அண்ணன் வேண்டாம், தம்பி வேண்டாம், எல்லாம் ஒரு பெருமை அவங்களுக்குள்ளால வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் விசனப்பட்ட மாதிரி சில பெற்றோர்கள் விசனப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று சபலை குறித்து ஆண்டவருடைய இருதயம் விசனப்பட்டது மாதிரி இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை குறித்து சிலருடைய இருதயம் விசனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் தான் இவளை படிக்க வச்சேன்னு தெரியல, அவ படிக்கலைனாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருந்தா போதுமே, நல்ல பிள்ளையா இருந்திருக்கலாமே என்று நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இப்ப கேட்கிற உனக்கு என்ன வேணும், என்ன செய்தா இன்னைக்கு நீ சந்தோஷமா எங்க இருந்து போவியோ அந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல ஒப்புவி.
அவர் அந்த காரியங்களை நீ நினைச்சதை விட பெஸ்ட்டாக உனக்கு கிளியர் பண்ணி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஊதாரி மைந்தன் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டான். சொத்தெல்லாம் பிரித்து வாங்கிட்டு போயிட்டான், உண்மைதான். கொண்டு போய் வேசிகளிடத்தில் எல்லாத்தையும் விரயம் பண்ணனான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த தகப்பன் பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறிக்கொண்டு எந்த வாசல் வழியாக அவன் வெளியே போனானோ அந்த வாசலை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது என் பிள்ளை வந்துட மாட்டானா? அவன் எல்லாம் தொலைச்சிட்டு வந்தால் கூட பரவாயில்ல ஆண்டவரே, சொத்தெல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை, சொத்து எனக்கு முக்கியம் இல்லை, என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம்னு அவன் அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தபடியினாலே அந்த தகப்பனுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அந்த தகப்பனுடைய கண்ணீருக்காகவே இவனை மனம் திரும்ப பண்ணினார். இவனை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி விடுகிறார். அவன் சொல்றான், இதுக்கு மேல உங்க பிள்ளையா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்றான். என்ன ஒரு வேலைக்காரனா நீங்க வச்சுக்கோங்க பண்றான். எந்த தகப்பன் தன் பிள்ளைய வேலைக்கார மாதிரி வச்சுக்குவான்? வச்சுக்க மாட்டான். அந்த உடனே புதிய செருப்பு, புதிய மோதிரம், புதிய வஸ்திரம், பெரிய விருந்து எல்லாம் தடபுடலாம் நடந்துச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வீட்டில் தொழுவத்திலிருந்து ஏதோ ஒரு ஆடு வெளியே போயிடுச்சு, இன்னும் வரல, இது கொளுத்து போன ஆடுதானா போட்டுன்னு ஒருவேளை நீ இந்த நாள் வரைக்கும் நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப சில நாட்களாக அந்த எண்ணம் மாறி, ஐயோ என் பிள்ளை சாப்பிட்டானான்னு தெரியலையே, என் பிள்ளை தூங்கினானா, வேலை செய்யறானா, எங்க இருக்கிறான், என்ன நிலைமையில இருக்கிறான், அவன் பசி தாங்க மாட்டானேன்னு சில நாட்களாக கடினப்பட்டிருந்த உன்னுடைய இருதயம் இப்பொழுது மறுபடியும் அந்த பிள்ளையை குறித்து யோசிக்க வைத்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளையை குறித்து நீ சிந்தித்து கொண்டிருக்கிறான். என் பிள்ளை என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே, ஒரு போன் இல்லையே, நான் கோபத்தில் கத்திட்டனே, திட்டனே, துரத்தி விட்டுட்டனே, இப்ப என் பிள்ளை என்ன நிலைமையில இருக்குது தெரியலையே. இப்ப சரியான நேரம் ஆண்டவரிடத்தில் அந்த பிள்ளையுடைய காரியத்தை ஒப்புக்கொடு. அந்த ஊதாரி மைந்தனை, இளைய குமாரனை மாற்றி புது சிருஷ்டியாய் மாற்றி கொண்டு வந்த ஆண்டவர் அந்த பிள்ளைய உங்ககிட்ட திருப்பி கொண்டு வரும்போது பழைய நிலைமையில கொண்டு வர மாட்டாரு, புது பிள்ளையா மாற்றி கொண்டு வருவார். இனி பிறகு குணசாலியா கூடாரவாசியா மாற்றி தருவார். வன சஞ்சாரியாய் சுற்றின உன் பிள்ளைகளை இனி குணசாலியாக கூடாரவாசிகளாக மாற்றி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். சரி, சிலருக்கு இப்படி குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, சிலருக்கு வேலை தொழில் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு தொழிலில் நஷ்டங்கள், நிறைய பேருடைய உழைப்பு ஃபைனான்சியருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற, கடன் வாங்குற இடத்துல அவனுக்கு சரியாக வட்டி போகுது, அசல் போயிட்டுருக்கு, அவனுக்கு உன்னுடைய உழைப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உன்னுடைய உழைப்பில் எல்லாரும் வாழ்கிறார்கள், என் குடும்பம் வாழலையே, என் குடும்பத்துக்கு ஒன்றுமே மிஞ்சலி ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா இது நியாயமான ஒரு ஆதங்கம். இன்னைக்கு பிறகு ஆண்டவர் அதுக்காக இனி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுற. இப்படிப்பட்ட அற்புதங்கள் உன் வியாபார ஸ்தலங்களிலே நடக்கும், உன்னுடைய ஊழிய ஸ்தலங்களிலே நடக்கும், நீ வேலை செய்கிற இடங்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நான் இத்தனை வருஷமா இங்க வேலை செய்கிறேன், எனக்கு சம்பள உயர்வே இல்லை, ஆனால் எனக்கு பிறகு வேலையில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம், நான் ட்ரைனிங் கொடுத்தவனுக்கெல்லாம் என்னை விட சம்பளம் ஜாஸ்தி, இது எந்த ஊர் நியாயம் ஆண்டவரேன்னு நீங்கள் வந்திருக்கலாம். இது சரியான நேரம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இது எந்த ஊர் நியாயம் ஆண்டவரே, நான் ட்ரைனிங் கொடுத்தேன், ட்ரைனியாக வந்தால் என்னை விட ஜாஸ்தி சம்பளம் வாங்குறான், ஆண்டவரே இது எந்த ஒரு நியாயம் நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நீதி செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளை விட பல மடங்கு அதிகமான இடத்துல உயர்ந்த சம்பளத்தில் உங்களை வைப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாள் செய்தியில் கேட்ட இந்த நன்மையெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். யூடியூப்பில் உட்கார்ந்து பார்க்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில்
தோற்று போனார்களோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிஷி இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தை பேக்கப்பில் வச்சு, தங்கள் படிப்பை பேக்கப்பில் வச்சு, தாளந்துகளை பேக்கப்பில் வச்சு ஓடி தோற்று போனார்கள். ஆனால் இன்றைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு பின்னால் பேக்கப்பில் வச்சு, தங்களுடைய வலது பாரிசத்தில் வச்சு இனி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் இறங்கி வருவீராக. இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய ஊழிய ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அநேக இடத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போனார்கள். இன்றைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் பற்றுதலாக இருந்த ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடும். இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், இவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.